ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் செய்யலாமா? இது வெஜ்ஜு சாம்பாரில் நான்வெஜ் சாம்பார். மட்டன் எலும்பு போட்டு ஏன் ஸ்டைலில் ஒரு மட்டன் தால்ச்சா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு டம்ளர் துவரம்பருப்பு ஒரு 2-3 மணி நேரம் ஊற வைங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்து துவரம்பருப்பு போட்டுட்டு மட்டன் வந்து கறியாக வேண்டாம், எலும்பே ஓகே தான். மட்டன் எலும்பு கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், ஒரு 2 தக்காளி, பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சுருக்கேன். அது வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட பரவாயில்ல. அது போடணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு ஆப்ஷன் தான். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் கொடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் வெங்காயம், காய்கறி எந்த காய்னாலும் ஓகே தான். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சௌச்சௌ, பூசணிக்காய், உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் குக்கரில் ஏன் போடுறேன்னா, குண்டாவில் கூட செய்யலாம். குண்டாவில் செய்யும்போது கொஞ்சம் வேக லேட் ஆகும். குக்கரில் போட்டோன்னா அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு விசில் போதும். ரொம்ப கொடுக்கனா குழஞ்சி போயிடும். ஒரு விசில் கொடுத்துக்கோங்க. அந்த வெந்த எலும்பும் பருப்பையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு குண்டாவில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம சாம்பாருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டோம், ஆனால் இதில் நான்வெஜ்ன்றதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு சாம்பார் பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க. ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த எலும்பும் பருப்பும் வேக வச்சுருக்கோம்ல, அதை கலந்து ஊற்றிட்டு அப்புறம் காய் வேக வச்சுருக்கோம். அது ஆல்ரெடி முக்கால் பதம் வெந்திருக்கும். அதனால் அந்த காயும் அது கூட போட்டுக்கோங்க. ஏன்னா குண்டாவில் போடலாம், லேட் ஆகுன்றனால தான் குக்கரில் போட்டேன். நீங்கள் குண்டாவில் கூட போட்டுக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போடுங்க. உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி போடுங்க. ஆல்ரெடி நம்ம பருப்புலேயும் போட்டிருக்கோம், காயிலையும் போட்டிருக்கோம். எனக்கு உப்பு பத்தலைன்றதுனால நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியில் பார்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, இதுக்கு மாங்காய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 பீஸ் மாங்காய் சும்மா ஃப்ளேவருக்காக போட்டு நல்லா கொதித்த பிறகு புளி போடுங்க. ஆனால் ஆல்ரெடி மாங்காய் போட்டிருக்கனால கொஞ்சமாக புளி போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஈஸியான தால்ச்சா.